பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் எல்லோருக்கும் என்னுடைய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் பராசக்தி படத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பார். இந்த நீதிமன்றம் எத்தனையோ விசித்திரமான வழக்குகளை பார்த்திருக்கிறது. அதேபோல் இந்த சட்டமன்றமும் ஆளுநரை பொறுத்தவரை சில ஆண்டு காலமாக விசித்திரமான காட்சிகளைத்தான் காண்கிறது. மாண்புமிகு ஆளுநர் வருகிறார், உரையாற்ற வருகிறார், ஆனால் உரையாற்றாமலே போய்விடுகிறார். அதனாலதான் ஆளுநரின் செயல்பாடுகளை நான் சிறுபிள்ளைத்தனமானது என்று சொன்னேன். அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு 176 வரையறுத்துள்ள அடிப்படையில் ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்றணும். அரசால தயாரிச்சு வழங்கப்படுகிற உரைய அப்படியே வாசிக்கணும் என்பதுதான் நடைமுறை மரபு. ஆனால் திட்டமிட்டு விதிமீறல் செய்வதில் தான் ஆளுநர் குறியாக இருக்கிறார். 2021 ஆண்டு இப்போது இருக்கும் ஆளுநர் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். 2022 ஆண்டு இதே ஆளுநர் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக வாசித்தார், எதையும் மாத்தல. ஆனா இந்த 3 ஆண்டு காலமாக என்னென்ன அபத்தமான காரணங்களை எல்லாம் சொல்லி படிக்கிறத தவிர்த்தார்னு அவையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பேரவை தொடங்கும் போது தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதும், அவை நடவடிக்கைகள் முடியும் போது நாட்டுப்பண் ஒலிக்கிறது தான் காலங்காலமா பின்பற்றக்கூடிய மரபு. இந்த விளக்கத்தை சொன்ன பிறகும் அவர் உரையாற்ற மறுக்கிறார், தவிர்க்கிறார். தமிழ்நாடு வளர்ந்து வர்றத அவரால் ஜீரணிக்க முடியலங்கிறது தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறன்னா சாதாரணமானவர் இருக்கலாம். ஆனால் இந்த சட்டமன்றம் 100 ஆண்டு வரலாறு கொண்ட சட்டமன்றம். கோடைக்கணக்கான மக்களின் உணர்வுகளால் உருவான சட்டமன்றம். இந்த சட்டமன்றத்தின் மாண்பையை மதிக்காமல், மக்களது எண்ணங்களுக்கு மதிப்பு தராமல் தமிழ்த்தாய் வாழ்த்தை அவமானப்படுத்த துணிந்ததன் மூலமா தான் வகிக்கிற பதவிக்கும் பொறுப்புக்கும் இழுக்கு ஏற்படுகிற காரியத்தை அரசியல் உள்நோக்கத்தோட ஆளுநர் செய்கிறது இந்த மன்றம் இதுவரை காணாதது, இனியும் காணக்கூடாது. அவர் அரசியல் ரீதியா எங்களை புறக்கணிக்கிறத நாங்க பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா திராவிட இயக்கம் என்பதை புறக்கணிப்புகள், அவமானங்கள், ஒடுக்குதல்கள் ஆகியவற்றுக்கு எதிரான விடயமானதுதான். இந்த இயக்கத்துக்கு மேல் கடைபிடிக்கப்பட்ட தீண்டாமைகளையும் மீறித்தான் 100 ஆண்டு கண்டிருக்கிறோம். ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம் அரசியல் கட்சியாக மாறி 6வது முறை ஆட்சியை கைப்பற்றின வரலாறு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்டு. நிச்சயமா சொல்றேன், 7வது முறையும் ஆட்சி அமைத்து ஏற்றம் காணும் அரசா திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் அமையப் போகுது. அதன் அடித்தளமான இந்த 6வது ஆட்சி அமைந்த போது இது விடியல் ஆட்சியாக அமையும்னு சொன்னோம். மக்களால் புறக்கணிக்கப்பட்டு இருட்டில் கிடக்கும் எதிர்க்கட்சிகள் விடியல் எங்கன்னு கேட்கிறாங்க. விடியல் தரப்படுறதா சொன்னது மக்களுக்கு தானே தவிர மக்களுக்கு எதிரானவங்களுக்கு அல்ல. விடியலை பார்த்தா அவங்களுக்கு கண் கூசத்தான் செய்யும். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, விடியலின் அடையாளமா எது தெரியுமா? நான் போற இடமெல்லாம் கூடுகிற மக்களோட முகங்களை தெரிகிற மகிழ்ச்சி தான் விடியலின் அடையாளம். மாதந்தோறும் 1,14,00,000 சகோதரிகள் 1000 ரூபாய் உரிமை தொகை பெறுகிறார்களே, அப்போ அவங்க முகங்களை பாருங்க, அதுல தெரியும் அந்த மகிழ்ச்சி தான் விடியலாட்சி. தாய் வீட்டு சீர் மாதிரி எங்க அண்ணன் ஸ்டாலின் தர்ற மாதாந்திர சீர்னு எந்நேரம் தமிழ் சகோதரிகள் மணமகள சொல்றாங்களே, அதுதான் விடியலின் ஆட்சி. ஆட்சி பொறுப்பேற்றதும் கோட்டைக்கு சென்று நான் இட்ட முதல் கையெழுத்த
மகளிருக்கான கட்டணமில்லா விடியல் பயணம் திட்டத்துக்கு தான். இந்த விடியல் பயணமானது மகளிரின் சேமிப்பை அதிகரிச்சிருக்கு. மாதந்தோறும் 600 முதல் 1200 ரூபாய் வரை அவங்களுக்கு மிச்சமாகுது. அதை சேமிக்க முடியுதுன்னு சொல்றாங்க. சமூகத்துல மகளிரின் பங்களிப்பை இது அதிகரிச்சிருக்கு. அந்த பஸ்ஸுக்கு ஸ்டாலின் பஸ்ன்னு பேர் வச்சுட்டாங்க. இதுதான் விடியல் ஆட்சி. அடுத்து என்னுடைய கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டம். எத்தனையோ தொழில்களை தொடங்குறீங்க. அதுல பணியாற்ற திறமசாலிகளா தமிழ்நாட்டு இளைஞர்களை உருவாக்கி தாங்கன்னு சொன்னதை வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கின. இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 22,56,000 மாணவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கு. பயிற்சி பெற்ற பல லட்சம் மாணவர்களுக்கு உடனடியாக வேலை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லோரையும் ஒவ்வொரு துறையில இந்த திட்டம் முதல்வனா ஆக்கி வருது. இதுதான் விடியல் ஆட்சி. அரசு பள்ளியில படிச்ச பெண் பிள்ளைகள் பலர் கல்லூரிக்கு செல்ல முடியாத நிலையை மாற்றி உயர்கல்வி பயில உருவாக்கப்பட்ட திட்டம் தான் புதுமை பெண் திட்டம். மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய இந்த திட்டம் மூலமா மாணவிகள் கல்லூரிக்கு வர்றது 30 விழுக்காடு அதிகமாக இருக்கு. இதே போல தமிழ் புதல்வன் திட்டம் மாணவர்களுக்கும் 1000 ரூபாய் வழங்குகிறோம். மாதந்தோறும் 2,72,000 மாணவ மாணவியர் வாழ்க்கையில விடியல ஏற்படுத்தி இருக்கிறோம். அரசு பள்ளியில படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில படிச்சவங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தை விரிவுபடுத்தி இருக்கிறோம். தூத்துக்குடியில் நடைபெற்ற விழாவில் ஒரு மாணவி பேசினார். என் குடும்ப வறுமை காரணமா கல்லூரிக்கு போய் படிக்க முடியுமா என்ற சந்தேகம் இருந்துச்சு. பணம் இல்ல, அதனால வேண்டாம்னு என் அம்மா சொல்லிட்டாங்க. புதுமை பெண் திட்டத்தை கேள்விப்பட்டு என் கல்லூரி செலவை நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னதும் என் அம்மா சம்மதம் தெரிவித்தார். ஆனா தினமும் பஸ்ல போகணுமே என்று அவர் சொன்னார். அதுக்குத்தான் விடியல் பயணம் இருக்கேன்னு நான் சொன்னேன். ஆக 2 திட்டங்களையும் பயன்படுத்தி கொண்டு இன்னைக்கு நான் படிச்சுட்டு வரேன். அந்த மாணவி சொன்ன சொற்கள் தான் விடியலுக்கான சாட்சி. அதனாலதான் தமிழ்நாடு மாணவ மாணவிகள் என்ன அப்பா அப்பான்னு வாய் நிறைய அழைக்கும் போது அளவில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இந்த பாச உணர்வு தான் முக்கியம்.